டிஎம்கேட்டையும் பேசினுக்கிறாங்க 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா, இங்கே 18 சீட்டு ஒரு ராஜ்யசபா. பையனுக்கு வந்து என்டிஏ போல அனுப்புறாரு. அம்மாவுக்கு வந்து உனக்கு தெரியாதா சுமாரா, அப்பா காலத்திலேயே நான் பார்த்துக்கிறேன், நீ பார்கரிங் பண்ணி தான் 2019 திமுக போயிருக்கலாம், என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும். இன்னைக்கு மின்சார் போடுறாங்களா, குதிரைப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் ஆர்கே செல்வமணி எடுத்தாரு, அதுக்கெல்லாம் இவங்க நியாயமா நடந்துனாங்க. இன்னைக்கு இடி அது இதுன்றாங்களா, மேலே ரைடு நடத்தி கீழே திமுகவோட கூட்டணி பேச்சு நடத்தியா, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் தான். தான் கட்சியை தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சு பாம்பியில் யார் கையெழுத்து போடணும்னா அன்புமணி தான் போடணும். கட்சியை ஆரம்பிச்சாருன்னா அதை அங்கீகரிச்ச மாதிரி ஆகும். திமுக நல்லா ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவனால ஐயா அறிக்கை விட்டீங்களா, அதெல்லாம் என்ன ஐயான்னு கேட்டால் கண்டுக்காதுன்னு 5 சீட்டு 6 சீட்டு கேட்டு புதிய சூழ்நிலை நிற்க வச்சுக்கணும். அதை நோக்கி தான் நகர்வார் ஐயா. ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணி இங்கே வந்தால் விசிக்காது. அண்ணன் திருமாவளவன் மட்டும் தான் போகணும். திருமாவளவன் என்ன நினைச்சாலும் நடக்காது. ஐயா வந்து ஆதரவு மட்டும் தான் கொடுக்க போறாரு. அவர் ஒன்றும் பாமாங்க ஆலோசனை ஹவுஸ்லாம் இங்கே இருந்துக்குவாங்க. உதய சூழ்நிலை இருந்துக்குவாங்க. காங்கிரஸ் தாவேகாவை முன்னாடி நிறுத்திக்கிட்டு அதை காரணமாக வச்சு சீட் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வர நேரத்துக்கு அவங்க என்டிஏ போறன்னு போயிட்டா என்ன பண்ணுறது? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கட்சியில் இருக்கவங்கலாம் ரொம்ப தீவிரமாக பேசுகிற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் எல்லா காலத்துலையும் அப்படிதான், ஷேர்லாம் உடையும். இப்போ தான் ஒரு 5-6 வருஷமா சண்டை இல்லாமல் இருக்கு. வணக்கம். வணக்கம். தேமுதிக வந்து கூட்டணியை அறிவிக்க போகிறதா ஒரு தேதி சொல்லியிருந்தாங்க. அந்த தேதியில் மாநாடும் நடத்துனாங்க. அவங்க அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், கட்சியினர்கிட்ட எல்லாத்தையும் கருத்து கேட்டிருக்கோம், தேர்தல் முடிஞ்சிட போகுது, அவங்க என்டிஏ தான் அதிமுக கூட தான் பயணம்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இல்லை ரூட்டை எதுவும் மாத்துறாங்களா, அதனால தான் அந்த டைம் எடுக்கிறாங்களா? அவங்கள படித்த ஆண்டவனுக்கே அது தெரியாது, அவ்வளோ கஷ்டம். மேலே இருக்கிற விஜயகாந்துக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. என்னன்னா டிஎம்கேட்டையும் பேசினுக்கிறாங்க. 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா, இங்கே 18 சீட்டு ஒரு ராஜ்யசபாவும் என்டிஏல. என்னங்க அநியாயம் பண்ணுறீங்கன்னா அப்படிதான் போக சொல்கிறியா, போயிட்டு வா அப்படின்னு. அதனால் அவங்க எப்போவுமே அதில் பேர்கெயினில் பெஸ்ட். நீங்கள் தான் 18 இருக்குல்ல, இப்போ ஒரேடியாக சரின்னு சொல்லிட வேண்டியது தானே. 18 யார் ஜெயிக்கிறது? 18 சீட்டு தோக்கிறதுக்கா? சரி, அப்போ 18லாம் வேணாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்மா வச்சுக்கிறேன்னு கேட்க மாட்டாங்களா? இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் சொன்ன கணக்கு 18-5ங்கிறது வந்து இவங்க கேட்குறதா இல்லை அவங்க கொடுக்க? 18-1 இவங்க கேட்குறது, இவங்க கேட்குறது. அவங்க ஒரு 6 சீட்டு கொடுப்பாங்க, 6+1. அதனால் பார்ப்போம் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், கொஞ்சம் பாருங்க. இல்லை, அம்மாவுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, மகனுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதான் டிலே ஆகுதுங்கிறாங்க. பையனுக்கு வந்து என்டிஏ போடணும். மகன்கள் சரியான முடிவு தானே எப்போவுமே எடுப்பாங்க. அதனால் பையன் அங்கே விருப்பப்படுறாரு. அம்மாவுக்கு வந்து உனக்கு தெரியாதா சுமாரா, அவங்க அப்பா காலத்திலேயே நான் பார்த்துக்கிறேன், எப்படி பார்கெயின் பண்ணுமா அப்படி பண்ணேன். அம்மா நீ பார்கெயின் பண்ணி தான் 2019 திமுக போயிருக்கலாம், என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும். 2021 திமுக போயிருக்கலாம், அப்போவும் இங்கே இருந்து ஒன்றும் இல்லாமல் போகணும். அதனால் கொஞ்சமாவது யோசிக்குமா, இப்போ ஜெயிக்கிற கூட்டணின்னா இதுதான், கொஞ்சமாவது யோசிப்பானா, எனக்கு தெரியும் கம்னரு அப்படின்னு. இதுதான் மேட்ரு ஓடின்னு இருக்குது, பொறுத்து இருந்து. அதனால தான் காங்கிரஸ் எல்லாம் கூட விமர்சிச்சாரோ விஜயண்ணா, காங்கிரஸ் எல்லாம் வந்து நம்பாதீங்க. ஆமாம், அது உண்மைதாங்க, 100%ங்க. இன்னைக்கு சென்சார் போடுறாங்களா, குதிரைப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் ஆர்கே செல்வமணி எடுத்தார், அதுக்கெல்லாம் இவங்க நியாயமாக நடந்துனாங்க. இன்னைக்கு இடி அது இதுன்றாங்களா, மேலே ரைடு நடத்தி கீழே திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலையா, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் தான். நீட் யார் கொண்டு வந்தா, ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா, எல்லாமே இவங்க தான். சிஐஏ என்சிஆர்லாம் யார் கொண்டு வந்தா, இவங்க தான். அதனால் எல்லாத்துக்கும் மூல இதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் அங்கே தான் இருக்கும். இப்போ பாமக ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க எல்லா எலெக்ஷன்ஸ்லையும். இப்போ அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட தான் கூட்டணிங்கிறத உறுதி பண்ணிட்டாரு. இப்போ ராமதாஸ் ஐயா என்ன தாட்டில் இருக்காரு, அவர் பின்னாடி சில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையும் திமுகவில் பேசிட்டு நாங்கள் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு எல்லாரையும் உதயசூரியன் நிற்க வைப்பா, 4 பேர் இருக்கிறாங்க அமுச்சு விட்றேன் அப்படின்ட்டு பண்ணுவார். வேறு என்ன பண்ணுவார்? அது திமுக ஒத்துக்குவாங்களா எப்படி? திமுக சும்மா அப்படியே சிவப்பு கம்மலை விரிச்சு வர வைப்பாங்க. ஐயாவை வச்சு வன்னியர் ஓட்ட ஒரு குழப்பம் ஏற்படுத்தினா நல்லது தானே அவங்களுக்கு. இல்லை, இப்போ பார்ட்டிஷனாக பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் பக்கம் அதிக பேர் இருக்கிறாங்களா, இல்லை இதெல்லாம் பல தடவை பேசியாச்சுங்க. அன்புமணிக்கிட்டே தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிச்சு. அன்புமணிட்டு தான் கட்சியே. ஸோ ஓட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம். ஆமாம், நீங்கள் என்ன மாம்பழ சின்னத்தில் நிற்க முடியும்? அன்புமணி தான் நிற்க முடியும். ஃபார்ம் பியில் யார் கையெழுத்து போடணும்னா அன்புமணி தான் போட முடியும், இவங்க போட முடியாது. அப்போ இவர் கட்சியை ஆரம்பிச்சாருன்னா அதை அங்கீகரித்த மாதிரி ஆகிடும். அப்போ கட்சியும் ஆரம்பிக்க முடியாது. திமுக நல்லா ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவனால ஐயா அறிக்கை விட்டிங்களா, அதெல்லாம் என்ன ஐயான்னு கேட்டால் கண்டுக்காதுன்னு. அதனால் அவர் வேறு வழி இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் நின்று அழுதுனுக்குறாங்க. ஐயா அவங்க நம்பி வந்துட்டோன்னா அப்படி பண்ணுகிறீங்க, அவர் வண்டியாக திட்டுனுக்கிறாப்புல அன்புமணி, அதையும் நான் கேட்டுனுக்கிறேன். உயிரை விட்டுறலான்னு சொன்னால் கூட விடாதுன்றீங்க, அப்போ எம்எல்ஏ சீட்டாக வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்றாப்புல. சரி சரி பேசுகிறேன் இரு அப்படின்ட்டு ஜிகே மணி, அருள், அவங்க காந்தி, இன்னும் 2-3 பேருக்கு சேர்த்து ஒரு 5 சீட்டு 6 சீட்டு கேட்டு உதயசூரியனோடு நிற்க வச்சுக்கணும். இல்லாட்டி தனிச்சின்னம்னா ஜெயிக்கிறது கஷ்டம். உதயசூரியன் நிற்கணும் எதாவது பண்ணுவாங்க. இதை நோக்கி தான் நகர்வார் ஐயா. இல்லை, இப்போ சட்டப்படி தேர்தல் ஆணையத்துப்படி கட்சி வந்து அன்புமணி அவர்கள் பக்கம் இருந்தாலும் பார்ட்டி கேடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் பெரும்பான்மையானவர் அன்புமணி பக்கம் தான் நிற்கிறாங்களா? அது தேர்தல் தான் முடிவு செய்யும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பாமக
அதிக எண்ணிக்கையில் அன்புமணி தலைமையிலான பாமக ஜெயிச்சிச்சுன்னா பாமக ஒரிஜினல்னா அங்கே தான் அப்படின்ற மாதிரி நிறுவனம் ஓட்டு தான் டிசைட் பண்ணுவோம். 6 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாருன்னா தேர்தல் ஆணையத்தில் அவர் கொடுத்த அங்கீகாரம் வாங்கிடலாம். அப்போ ஐயாவால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஐயாவுக்கு இருக்கிறது வந்து நடைமுறையை விட்டுட்டு அப்பா புள்ள ஈகோவில் தான் ஐயா போய்கிட்டு இருக்காரு. அது ஐயாட்ட சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பயம். நடைமுறை என்ன? கட்சி, எதிர்காலம் அன்புமணி, குலதெய்வம் ஐயா. ஆனால் ஐயா நினச்சிட்டு இருக்காரு நான் தான் எதிர்காலம் நினச்சிட்டு இருக்கிறாரு. அது நடக்காது. அதை சொல்கிறதுக்கு இவங்களுக்கும் பயம். அதனால் ஒரு எம்எல்ஏ வாங்கி நிற்பாங்க. இதுதான் நடக்க போகுது. ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணி இங்கே வந்தால் விசிகாவுக்கு எதுவும் சிக்கல் இல்லையா? ஏன்னா அவங்க தெளிவாகவே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ராமதாஸ் தானுங்க வர்றாரு. அவர் ஆதரவு தானுங்க தெரிவிக்கிறாரு. பாமக வருது. பாமக தான் அங்கே தானே இருக்குது. அவரும் பாமக தானே. அவர் பாமகனா அவர் நம்ம மாம்பழ சின்னமா இங்கே வருது. அப்போ அது பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எல்லாத்தையும் போ கிளம்புங்க. கிளம்புன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னாருன்னா 1 இயர்ஸ்லேருந்து எல்லாமே ஆளு சார் அண்ணா போயிட்டு வாங்கினா நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் கிளம்புறோங்கிறதெல்லாம் அவங்க எப்போவோ சொல்லிட்டாங்க. ஆனாலும் திமுகவுக்கு விசிகா தேவைப்பட போய் தானே அவங்க வச்சிருக்காங்க. வெறும் இவர் மட்டும்தான் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் போகணும். ஆளு சார் ஹவுஸ்லாம் இங்கே இருந்துக்குவாப்புல. உதயசூரியன் நான் நின்றுக்கிறேன்னு இருந்துக்குவாப்புல. அந்த மாதிரி போக முடியாது. அவர் தான் சொல்லிட்டாரு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் என்ன நினச்சாலும் நடக்காது. ஐயா வந்து ஆதரவு மட்டும் தான் கொடுக்க போகிறாரு. அவர் ஒன்றும் பாமக இல்லை. அதனால் அதை சொல்லிவிட்டு அவர் அதில் திருப்தி அடைஞ்சிக்குவார். அதே மாரி பண்ணாங்கன்னா சிக்கல். இவர் எங்கே போவார்? அதனால் இப்படி தான் போகும். இன்னும் டைம் இருக்குது. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே. இப்போ காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகும்? என்டிஏ காங்கிரஸு தாவேகாவை முன்னாடி நிறுத்திக்கிட்டு அதை காரணமாக வச்சு சீட் பார்கெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே வரணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்தால் யார் தூக்கி சுமக்கிறது? இவங்களே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வர நேரத்துக்கு அவங்க என்டிஏ போகிறோன்னு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ இந்த பஸ்ஸையும் அந்த பஸ்ஸையும் விட்டு நடுத்தரில் நிற்கிற மாதிரி டிவிக்கேவை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சீட் பார்கெனிங் யூஸ் பண்ணிக்கிட்டு சீட் பார்கெயின் பண்ணுறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கட்சியில் இருக்கவங்கலாம் ரொம்ப தீவிரமாக பேசுகிற மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியல, காங்கிரஸ் எல்லா காலத்துலையும் அப்படி தான். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க சேர்லாம் உடையும். டெய்லி வண்டிக்காரன் வந்து நிற்பாங்க. பழைய பிளாஸ்டிக் பித்தளைக்கு வாங்குறதேன்னு பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி போவாங்க சத்தியமூர்த்தி பவனில். இப்போ தான் ஒரு 10 வருஷமாக 10 வருஷம் இல்லை, ஒரு 5-6 வருஷமாக சண்டை இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி சண்டைன்னு வந்தால் சட்டை கிளி தானே செய்யணும். அங்கே அவ்வளோ நடக்கும். கோஷ்டி இருக்குது. இப்போ கோஷ்டி தாவேக்காலே நிறைய பேர் நம்புறாங்களே காங்கிரஸ் வரும்னு. எங்கள் கூட கூட்டணி எங்களோட தலைமை ஏற்கிறது காங்கிரஸ் ரெடியாக இருக்காங்க. நாங்கள் அவங்கள கூப்பிட்டு ஏங்க தாவேக்கா பேசுகிற ஆட்கள் பேசலாம் கணக்கிலே வச்சுக்காதீங்க. ஒவ்வொன்றும் பேசுவாங்க. இறுதி முடிவு என்னான்னு பாருங்கள். அதான் மேட்ரு. நன்றி.